Hi, welcome to Veranda Race. English is easy. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா error spotting, clause test and எப்பவுமே உங்களுக்கு நீங்க வரவேற்கக்கூடிய ஒரு idioms. Okay? So, இப்போ நமக்கு IBPS PO mains வர போகுது. So, நம்ம let us just keep practicing all the three aspects, vocabulary and grammar and comprehension. So, அதில் idioms ரொம்ப helpful. We'll see. Okay? So, it's about the, I think I would have given you a lot of information about practice village, okay, which is in Kundratur. So, ஏன்னா இப்போ வர அங்கே ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3 months எடுத்தவங்க 6 months எடுத்தவங்கலாம் இப்போ வந்து 3 months ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதில் நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இன்னும் எங்களுக்கு இந்த என்வாயன்மெண்ட்டில் நாங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராக்டிஸ் வில்லேஜ் கான்டாக்ட் திஸ் ஃபோன் நம்பர். ஓகே, வாங்க எரர் ஸ்பாட்டிங் கமெண்ட்ஸ் மட்டும். ஓகே, எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு முன்னால் எஸ்எஸ்சி சேனலில் நம்ம வந்துட்டு இபிஎஃப்ஓவோடது பார்த்தவங்க. இப்போ இதுக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு யூ வில் ஃபீல். ஓகே, யா. ஸோ கலந்து பார்க்கும் பொழுது இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், யூஸ்ஃபுல். எஸ், இப்போதான் எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் கிளாஸ் இட் வில் ஸ்டார்ட் சூன் கொடுத்துருக்கீங்க. மகாராஜன், குட் ஈவினிங். அனு, பூவி, எல்லா புகழும் இறைவனுக்கே, மலர்கொடி, சரிகா, கமான். ஸோ மகாராஜன், நீங்கள் வந்து இப்போ எஸ்எஸ்சியில் நம்ம இபிஎஃப்ஓ கிளாஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த எரர் ஸ்பாட்டிங். ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இங்கே வாங்க, இது வந்து நம்மளோட கொஞ்சம் யூஸ்வலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த பேட்டர்ன் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். Good evening all of you. Vanga, I am waiting for your answers. Attributing rise in inflation partly for withholding of food stocks by traders, the minister said that he was committed to easing the supply side bottleneck. So, இதில் ஏதானும் புதுசாக உங்களுக்கு வேர்டு இருக்கா, மீனிங் புரியலையா, நீங்கள் போடுங்க. I'll be able to answer. அதுக்கு மேலே ஆன்சர் தெரிஞ்சவங்க இதுக்கு ஆன்சர் கொடுங்க. தென் வில் see. இல்லை இதுவும் கஷ்டமாக இருக்கா மகாராஜன்? Attributing rise in. ஸோ இந்த rise in அந்த ப்ரிப்போசிஷன் பார்க்கணும். rise in inflation அது வரையில் கரெக்டு. partly for withholding of food stocks by traders, correct. ஏன்னா ஃபுட் ஸ்டாக்கை ட்ரேடர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. வித்ஹோல்டிங்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு வராமல் பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. ஏன் அந்த ஃபார் வந்து இந்த இடத்துல பிகாஸ் withholding of food stocks by traders, the minister said. ஸோ இதனால் இந்த இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிருக்கிறதுக்கு மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? He was committed to ease. So, to easing illa, to ease the supply side bottleneck அப்படினு சொன்னால் அந்த problem. Okay? So, from his side, இந்த supply sideல இருக்கக்கூடிய அந்த ஒரு தடங்களை நான் நீக்கிறதுக்கு ஐ கமிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆம் ஐ நாட் கெட்டிங் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் இஸ் இட் வெரி ஆர் யூ ஏபிள் டு வாட்ச் ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா எஸ்எஸ்சியில் நிறைய பேர் தப்பாக இருந்தாலும் நிறைய பேர் ஆன்சர் கொடுத்தீங்க. பட் இங்கே வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு see your view your answers. Still I am not getting your answers or your replies.
Second question, wait, anyway, let me wait for the technician to check. I'll continue with the second question. India's largest utility vehicle and tractor maker is again in the race to acquire for stake in Swedish company which is a premium car maker. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது சொல்லுங்கள். India's largest utility vehicle and tractor maker. ஸோ ஒரே ஒரு ஆள், ஸோ ஒரே ஒரு கம்பெனி is again. ஸோ இங்கே this is correct, verb is right. இந்த ஒரு கம்பெனி is again in the race, காம்படிஷனில் இருக்காங்க. எதற்கு? to acquire stake. So part 3, to acquire stake or stakes. எப்படி வேணா சொல்லலாம். அப்படினால் அது அவர்களுடைய பங்கு, பங்குதாரர். ஓகேவா? ஸ்டேக்கு ஸ்டேக்ஸ்னால் ஷேர், அவர்களுடைய பங்கு. For to acquire stakes in Swedish company which is a premium car maker. Swedish companyல இருக்கக்கூடிய highest level of car company ஓட இவங்களும் அந்த பங்குகளை வாங்குவதற்கு அந்த போட்டிக்கு தயாராக இருக்காங்க. யாரு? நம்மளோட இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வெஹிக்கல் மேக்கர். புரியுதா? ஸோ இங்கே ஃபார் ஸ்டேக் இல்லை, ஸ்டேக் ஆர் ஸ்டேக்ஸ். Third, question number 3. With sale of branded or premium petrol becoming almost nil due to high duties, a government appointed panel has recommended slashing excise duty to make them at par with regular fuel. So still I think there is a technical glitch. Let's wait. I'll wait for them to ரெக்டிஃபை. நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் அதை பின்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. வித் சேல் ஆஃப் பிராண்டட் ஆர் ப்ரீமியம் பெட்ரோல் பிகமிங் ஆல்மோஸ்ட் நெல். ஸோ இப்போ வந்து இந்த பிராண்ட் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்பீட் பெட்ரோல், அந்த மாதிரி வேறு ஏதானும் கம்பெனியோட பேர் வச்சு பெட்ரோல் ஆர் டீசல் அப்படின்னு, அந்த மாதிரியான ஷெல் பெட்ரோல் அப்படின்னு, அந்த மாதிரியான ஹை லெவல் ப்ரீமியம்னா அட் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆர் பிராண்டடில் அந்த சேல் இப்போது ஆல்மோஸ்ட் இல்லவே இல்லை, நெல்லுனா இல்லாமல் இருக்கிறதுனால. எதனால? டியூ டு ஹை டியூட்டீஸ். ஸோ ரொம்ப ஹை டாக்ஸஸ்னால a panel appointed by the government. So 3, a panel appointed, அப்படி இருக்கணும். a government appointed வரக்கூடாது. a panel appointed by the government. Okay, a panel appointed by the government has recommended. So இந்த panel ரெக்கமெண்ட் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேனல் வந்து என்ன மாதிரியான பேனல்? ஸோ இது வந்து யூ காண்ட் யூஸ் திஸ் ஆஸ் அ அட்ஜெக்டிவ். சில வேர்ட்ஸுக்கு பின்னால் தான் அட்ஜெக்டிவ்ஸ் வரணும். ஓகே, நம்ம 120 கிராமர் ரூல்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு செட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திஸ் டெம்பிள் இஸ் வர்த் சீயிங். இட் இஸ் அ வர்த் சீயிங் டெம்பிள்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி a panel appointed by the government, a panel appointed by the judge அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், fourth question. Keeping in mind that power cuts are on different days in different areas, the change in the factory law would enable individual factories within an area to determining their own weekly holidays. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஷின். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் நிறைய பேர் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஃபஸ்ட்டு கொஷின், யூ ஆர் ரைட், ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரியே தான் இது. டு டிட்டர்மின். ஓகே, பார்ட் 4. ஆஃப்டர் 2 இட் இஸ் அ V1. ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ், அது நம்ம 120 கிராமர் ரூல்ஸில் அந்த சர்டன் ஃப்ரேசஸ் பார்த்துருக்கோம்.
Okay, so like with the view to, due to, owing to. Okay, அந்த மாதிரி சில particular phrases தவிர மற்ற எல்லா இடத்துலையும் to followed by V1. So to determine their own weekly holidays is the right answer. Question number 5. In that, police officers ஆன்சர்ஸே வரல, ஏன்னு தெரில, அதுக்கப்புறம் போவே இல்லை. Police officers have refused on identify the bystander who is the only eyewitness to the crime, but have said that the investigating team would explore if he could be a witness in the case. To determine, correct. நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, பட் எனக்கு வந்து அது வந்தது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப லேட். ஃபிஃப்த் ஒன் சரிகா 1 கொடுத்துருக்கீங்க, ஹேமா சிவசுப்ரமணி கொடுத்துட்டீங்க, மகாராஜன், சங்கீதா, கெசியா. எஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. சங்கீதா முருகேசன். To identify. Police officers have refused to identify. See, refuse to, எப்போவுமே இது fixed preposition. You refuse to, refused to, I am refusing to. எந்த tense இருந்தாலும் refuse is followed by to. Deny is followed by ing. இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா refused to plus V1. So, have refused to identify. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர். ஸ்ரீ பாலாஜி எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தட் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ வாங்க கிளாஸ் டெஸ்ட். ஸோ பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வந்து எஸ்எஸ்சியில் ஒரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் ஹவ் வெதர் இட் இஸ். இது ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்குறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். ஓகே, லைக் மகாராஜன், கெசியா அண்ட் ஆல் யூ ஃபாலோட் தேர் ஆல்சோ. Sri Balaji 1 is right, correct. Now, 20 years dash now, nearly 60% of the world's population will live in urban areas. So, நான் எப்போவுமே சொல்வேன், கிளாஸ் டெஸ்ட்டில் கொஞ்சம் நிறையா அந்த பிளாங்கோடு நிற்காதீங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு தென் பிக்கப் தி ஆன்சர். ஓகே, ஸோ மகாராஜன் அண்ட் சங்கீதா ஃப்ரம் கொடுத்துருக்கீங்க. பிரதீப் குமார் சி கொடுத்துருக்கீங்க. ஸ்ரீ பாலாஜி ஃப்ரம் இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்ட். பிகாஸ் ஃப்ரம் நவ், ஏன்னா பாஸ்ட் அதாவது ஹேஸ் ஆர் ஹேவ் இருந்தால், ஹேஸ் ஆர் ஹேவ் இருந்தால் சின்ஸ் யூஸ் பண்ணுங்க. புரியுதா? ஃப்ரம் நவ் வர்றதுனால, ஃப்யூச்சர் வர்றதுனால மற்ற எல்லா டென்சஸ்க்கும் நம்ம டைம் பீரியட் ஃப்ரமில் கொடுப்போம். ஃப்ரம் சின்ஸ் ரெண்டுமே அப்பொழுதிலிருந்துன்னு ஒரு மீனிங் வருது. ஆனால் சின்ஸில் என்னென்னா அன்றையிலிருந்து. ஸோ அது கொஞ்சம் கடந்த காலத்தோட அந்த பர்ஃபெக்ட் டென்சஸோட அசோசியேட்டட். குட் ஈவினிங் ராஜ்குமார். ஓகேவா? 20 years from now, nearly 60% of the world's population will live. ஃப்யூச்சரில் கொடுத்ததுனால நம்ம ஃப்ரம் போட்டுட்டோம் அந்த டைம்க்கு. has or has been living அப்படின்னு இருந்தால், has been livingனு இருந்தால் sinceனு கொடுத்துருவோம். Is that clear? That is the difference. The impact of urbanization might not all be positive on India as urban expansion is happening. So, impact of urbanization. Madam SSC English. இப்போ தான் முடித்தோம் ராஜ்குமார். SSC English நீங்கள் பாருங்கள் EPFOல. ஸோ இப்போ நிறைய பேர் ஃபாஸ்டர் கொடுத்துட்டீங்க, விச் இஸ் வெரி வெரி கரெக்ட். சி மச், இந்த இடத்துல மச்னு பார்க்கும் பொழுது மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடலாம். மச் ஃபாஸ்டர் ஆர் மச் ஸ்லோயர் இருக்கணும். ஆனால் இங்கே நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் அப்படிலாம் கொடுத்துருக்கிறதுனால இட் ஷுட் பி ஃபாஸ்டர்.
எஸ்எஸ்சி லைவ் கிளாஸ்க்கு எப்போ டீச் பண்ணுவீங்க? ராஜ்குமார், ஆர் யூ அன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆர் அன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் ராஜ்குமார்? கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஆன்லைனா ஆஃப்லைனா போடுங்க. ஓகே, ஸோ ரூல் 106ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள். மச் இஸ் ஃபாலோடு பை கம்பேரிட்டிவ். ஸோ ஃபாஸ்டர் ஆர் ஸ்லோயர் மட்டும்தான் வர முடியும். ஸோ இங்கே வந்து ஸ்லோயர் வராது, கான்டெக்ஸ்ட் படி ஃபாஸ்டர். நீங்களே எல்லாரும் எடுத்திருக்கீங்க, கரெக்ட். ஸோ ஹேப்பனிங் அட் அ மச் ஃபாஸ்டர் ரேட் than infrastructure expansion. Sustainability issues need to be dash. Need to be online. ராஜ்குமார், கண்டிப்பாக நான் வந்து டீமில் சொல்லிவிட்டு I'll certainly take the class. Don't worry. ஓகே, ஸோ ஆன்லைன் எஸ்எஸ்சியா நான் அவங்க டீமில் சொல்லிவிட்டு நான் எடுக்கிறேன் கிளாஸ். 10 to 1 மார்னிங் தானே? ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் அந்த புக் ஒர்க்கு, ப்ராக்டிஸ் வில்லேஜ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால, ஐஏஎஸ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கொடுக்கல. அவங்க மேலே தப்பு இல்லை, என்னோடய அவைலபிலிட்டி புக் ஒர்க், ப்ராக்டிஸ் வில்லேஜ் அண்ட் யூடியூபு அப்படியே ஆக்கியபை பண்ணிடுது. கன்சிடர்ட், நீட் டு பி கன்சிடர்ட் ஆர் நீட் டு பி அட்ரெஸ்ட். ஸோ இதுதான் கரெக்டு. நீங்களே நிறைய பேர் கொடுத்துட்டீங்க. ஸோ ஐ நீட் நாட் எக்ஸ்பிளைன். considered, right. பூஜா, எல்லா புகழும் இறைவனுக்கே, கீர்த்தி, ஷண்முகப்பிரியா, மதுசூதனன், ஹேமா சிவசுப்ரமணி, ராஜேஸ்வரி எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. அதர் நேம்ஸ் ஹாவ் பீன் ஸ்க்ரால்ட். correct. Considered, need to be considered or need to be addressed, so that economic development is not at the dash of public health, at the risk ன்னு சொல்லலாம். இப்படி ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. idioms க்ளூ வேர்ட்ஸ் இருக்கா மேடம்? ராஜ்குமார், க்ளூ வேர்ட்ஸ் இல்லை, நம்ம வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுக்கலாம். ஓகே, அதோடைய ஆரிஜின் அல்ல அதை வச்சு ஒரு சுச்சுவேஷன் அப்படிலாம் சொல்லும் பொழுது we can remember. ஓகே, என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இடியம்ஸுக்கு நான் கொடுத்துருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். at the expense, எக்ஸ்பென்ஸ் ஏன்னா இந்த இடத்துல சம்திங் லைக் லாஸ் ஆர் ரிஸ்க் இல்லையா? மீனிங் பாருங்கள் என்ன வரும்? at the loss of public health or it cannot happen at the risk. ஸோ அதுக்கு மீனிங் இருக்கிறது எக்ஸ்பென்ஸ். இஸ் இட் கிளியர்? ஏன்னா இந்த காஸ்ட் வந்து காஸ்ட்ஸ் எஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வராது. at the expense of public health, at the expense, at the loss or at the risk of public health. அதே காஸ்ட்னு இருந்தால் காஸ்ட் போடலாம், ஆனால் காஸ்ட்ஸ்ன்னு இருக்குது, அதனால் at the costs வராது. ஓகேவா? some urban services that ought to be in dash in a city, that ought to be in ஒரு சிட்டியில் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்கணும். அது எவ்வளோ இருக்கணும்? that ought to be in location, in abundance, in large, in functional, in vicinity அப்படின்னு பாருங்க. that ought to be in location in a city வராது. லார்ஜுக்கு at large வரணும், ஆனால் இங்கே நமக்கு இன்னுன்னு இருக்குது, ஸோ லார்ஜை எடுத்துருங்க. ஓகேவா? that ought to be in function தான் வரும், functional வராது. in function. in vicinity னா பார்வைக்கு. மதுசூதனன் is right, மதுசூதனன், சாரிகா are right. b. in abundance. vicinity னா பார்வையில். நமக்கு வெறும் பார்வை பத்தாது, ஒரு சிட்டியில் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இந்த மாதிரியான அர்பன் சர்வீசஸ் அபண்டண்ட்டாக இருக்க வேண்டும். அதை நம்ம கன்சிடர் செய்யணும். புரியுதா? அனிஷா, ஃபங்க்ஷன் மீன்ஸ் வருமா மேம்? இன் ஃபங்க்ஷன், பட் வாட்டர் வந்து ஃபங்க்ஷன் இருக்காது இல்லைப்பா.
இன் ஃபங்க்ஷனாக வேலை செய்யணும். வாட்டர் வேலை செய்யறதுங்கிற மாதிரி வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, வாட்டர் ஷுட் பி சப்ளை, வாட்டர் சப்ளைன்னு தான் சொல்லுவோம், வாட்டர் ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். வேர்டு கலோகேஷன். am I clear மகாராஜன்? அதனால் அந்த ஃபங்க்ஷனே வராது. வாட்டர் சப்ளை. ஓகே, அண்ட் இது எல்லாமே இட் ஷுட் பி இன் abundance, abundant supply. Okay, Terry has put together a detailed report that dash sustainability, that அதோடைய ரிப்போர்ட்ல அது என்ன சொல்லி இருக்கு, இன்செஸ்ட்க்கு நான் பார்க்குறேன், ரிக்வெஸ்ட், பிரிங், எம்பசைசஸ் எல்லாம். டெரி, இட், ஸோ இட் பிரிங்ஸ் வரவே வராது. ஓகே, அண்ட் டீட்டெயில்டு ரிப்போர்ட்டில் ரிக்வெஸ்ட் செய்யாது. எம்பசைசஸ், ஸ்பெக்குலேட்ஸ் அப்படின்னால் கெஸ், ரிப்போர்ட்டில் அதுங்க கெஸ் பண்ண மாட்டாங்க. போஸ்டுலேட்ஸ் அப்படின்னால் சஜஸ்ட், ஸோ சஜஸ்ட் கிடையாது. ஸோ மீனிங் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இட் எம்பசைசஸ்னா இன்சிஸ், ஃபோர்ஸ், அதாவது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அடித்து கூறுகிறார்கள். ஓகேவா? இந்த ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் அர்பன் சர்வீசஸ் இன் இந்தியன் சிட்டிஸில் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதோடைய டீட்டெயில் ரிப்போர்ட்டில் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்கள். அதுதான் எம்பசைஸ். Dash public transport is a major reason for the proliferation of private vehicles on the road. So proliferation அப்படினால் more usage. Proliferation na more usage of private vehicles. So எப்போ private vehicles யூஸ் பண்ணுவோம்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடைக்காத பொழுது. அப்போ குட் இல்லை, சஃபிஷியன்ட் இல்லை, காம்பிட்டன்ட் இல்லை. ஆப்சன்ஸ்னா இல்லவே இல்லை, அது இல்லை, பற்றாக்குறை, இன்அடிக்வேட். சரிகா, மகாராஜன், மதுசூதனன், ஹேமா எல்லாரும் கரெக்டு. ஹேமா இல்லை, சங்கீதா, யா. மகாராஜன் இன்னொரு மீனிங்கும் போட்டிருக்காரு, இன்க்ரீஸ் இன் த யூசேஜ், more usage or increase in the usage of private vehicles because public transport is inadequate on the road. Respiratory illness in children living in urban areas is on the dash with more cases of asthma. Is on the அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு ஃப்ரேஸ் வந்துடும். ஸோ நான் ஏன்னா இப்படி தான் நாங்கள் வந்து கிளாக், இப்போ ஒரு fill in the blanksல சிலதெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த idioms or இது is on the rise, correct, is on the rise. grow வராது, multiplication or expansion இல்லை. is on the rise with more cases of asthma being. More cases of asthma being. Rise is correct. Maharajan, Sarika, Madhusudaran, Hema, Sangeeta, Angeline, எல்லா புகழும் இறைவனுக்கே. Okay, it is right. Asthma being dash because of pollution. So reported produced கிடையாது, டெவலப் அங்கே டெவலப்டுன்னு இருக்கணும், இல்லை இந்த கம்போஸ்ட் ரிசல்டட். ஆஸ்மா பீயிங் கம்போஸ்ட் வராது, ஆஸ்மா பீயிங் ரிசல்டட் வராது. ஆஸ்மா பீயிங் ரிப்போர்ட்டட், ஹை நம்பர் ஆஃப் கேசஸ் with more cases of asthma being reported because of pollution.
ஸோ ஒரு வேர்டும் அங்கே ஃபிட் பண்ணி அதை எலிமினேட் செஞ்சுருங்க. ஓகேவா? த ஃபியூச்சர் ஆஃப் சிட்டிஸ் ஆஃப் இந்தியன் ட்ரீம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ டிபெண்ட் ஆன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். டேஷ் we can build better cities today. So future of cities, ஒரு ட்ரீம், கனவு காணக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்கு இப்போ நம்மளால் பெட்டர் சிட்டிஸ் செய்ய முடியுமா? வெதர். கரெக்ட். அண்ட் நல்லா பாருங்கள், இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ். நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திஸ் வெதர் இஸ் அ கன்ஜங்ஷன். ஸோ இன்று நம்மளுடைய சிட்டிஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சாதான் ஃபியூச்சர் ஆஃப் சிட்டிஸை நம்மளால் நல்லா செய்ய முடியும். ஓகே, த லாஸ்ட் பார்ட் கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தோம், டக்குன்னு முடிச்சிடலாம். So idioms. So the third section of today is idioms. To lose face. இது வந்து ஓரளவு நீங்களே காமன் சென்ஸில் you can guess. To lose face, இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு ப்ரப்போசல் இருக்குது, அது அப்போது to lose face, ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது we can feel this. So to gain an advantage, to wait eagerly for, to fight unfairly, to avoid being friendly with. To lose face, யோசிச்சு சொல்லுங்க. If you are in an argument, do you gain an advantage? To lose, to be humiliated, அதான் நான் சொன்னேன். Okay, so to John is more, so none of the above. இல்லை, none of the above மகாராஜன். ஏன்னா டு ஃபைட் அன்ஃபேர்லி இல்லை. எப்போ நீங்கள் ஃபைட் பண்ணாலும் நம்ம சைடு ஃபேர் தான் நினைப்போம். ஓகே, டு லூஸ் ஃபேஸ் அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட்லேயோ இல்லை ஒரு விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம். ஓகே, அப்போ தோற்று போயிட்டோன்னா we will feel humiliated or we will feel embarrassed. So John is more afraid of losing face than losing money. So money lose பண்ணால் நீங்கள் என்ன ஆகும்? So it is to be humiliated, to feel. So none of the above. புரியுதா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. To lose face means to be humiliated. அதாவது to be treated unfairly. மகாராஜன் நீங்கள் வந்து ஃபைட் அன்ஃபேர்லி அப்படி தான் அவங்க வந்துட்டு எஸ், none of these கன்சிடர் பண்ணலை. அண்ட் to be treated unfairlyன்னு வேணால் வச்சுக்கலாம். Yes, you are right, Madhusudanan. Okay, next. To rank and file. See, இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக நம்ம டே டு டே யூசேஜில் நம்ம யூசேஜ் செய்ய போகிறது இல்லாத வேர்ட்ஸு. ஸோ த ரேங்க் அண்ட் ஃபைல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் தி பவர், the ordinary members of a society. The rank and file means the ordinary members of a society. Different illamal, a brave officer is lived by the rank and file. So அவர் ஒரு brave officer ஆக இருந்தாலும், okay, ஓகே, அவர் ஒரு brave ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் வந்து ஆர்டினரி மெம்பர்ஸோடு இருக்காங்க. சங்கீதா பி போட்டிருக்கீங்க, கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க. ஏ, ரேங்க் அண்ட் ஃபைல் மீன்ஸ் ஆர்டினரி பீப்புள். நிறைய பேர் டி போட்டிருக்கீங்க, எஸ்டாப்ளிஷ் செக்யூர்ட் ரைட் இல்லை. ஓகே, பீப்புள் இல்லை. ஓகே, நீங்கள் அந்த ரேங்க் அண்ட் ஃபைலை வச்சு சொல்லிட்டீங்க ஆப்ஜெக்டாக. ஸோ இதுதான் இடியம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு, சேலஞ்ச். டு மேக் அ லாங் ஃபேஸ். சரி, இதுக்கும் நான் ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். டு மேக் அ லாங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வென் யூ ஆர் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி, உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸுக்கும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி யூ வில் ரியாக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி டு யுவர் மாம்?
உங்களுக்கும் உங்கள் சிப்ளிங்ஸுக்கும் ஏதான ஒரு பிரச்சனைனா how will you react to your mom? So அது தெரிஞ்சிருச்சுன்னா to look depressed. Correct. Okay, to make a long face அப்படின்னு சொன்னால் அம்மா கூட கேட்பாங்களே ஏன் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க, அதுதான். மேம் லாஸ்ட் 2 classes PDF can't download போட்டிருக்கீங்களா தாரணி? immediately after this class I'll go and check. Okay, so கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துடுறேன். Okay, so I have given you the meaning, I have given you the example sentence also. After getting his result, he made a long face as he missed first division by 1 mark. Sad, depressed. In apple pie order, நானே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இன் ஆப்பிள் பை ஆர்டர். ஸோ அகெயின் இந்த ஆப்பிள் பையெல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ இன் ஆப்பிள் பை, ஸோ இட் இஸ் எ வெஸ்டர்ன் டிஷ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ப்ராபப்ளி இன் ஆப்பிள் பை ஆர்டர் அப்படின்னா எல்லாமே ரொம்ப அரேஞ்ச்டா, நீட்லி அரேஞ்ச்டு. இங்கே கொடுத்துட்டோம். மகாராஜன் எல்லாருமே பர்ஃபெக்ட்லி மெத்தடாரிக்கல் அரேஞ்ச்மெண்ட். Perfectly methodical arrangements is called apple pie order. அதாவது நீங்கள் வந்து கூகுளில் வேணால் நீங்கள் அந்த பிக்சர் ஆஃப் நான் டுடே ஐ டென்ட் ஹாவ் டைம். ஓகே, ஸோ அது வந்து அவ்வளோ அரேஞ்ச்டாக இருந்தால் தான் அந்த ஆப்பிள் பை நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க அதை வச்சுட்டு ஆப்பிள் பை ஆர்டர். த லாஸ்ட் கொஷின் இஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற இடியம்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. So I'll just check with my team whether the PDF is uploaded then and there. So இந்த பேப்பரும் சரி நம்ம SSC EPFOவில் பண்ண அந்த சேனலில் பண்ண அந்த PDFையும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. Tomorrow I'll meet you with another set of questions. Till then, bye. Thank you.